நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புரட்டாசி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு மகர ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். புரட்டாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சனி தனஸ்தானத்தில் வக்கர இயக்கத்தில் இருக்கிறார். அவரோடு ராகுவும் இணைந்திருக்கிறார். அதே நேரத்தில் அஷ்டமத்தில் சுக்கிரனோடு கேது இணைந்திருக்கிறது. அவ்வளவு நல்லதுக்கு அல்ல. எதிர்பார்த்த காரியங்களில் எண்ணற்ற தடைகளும் தாமதங்களும் வந்து சேரும். எதிலும் ஈடுபாடு ஏற்படாமல் மனம் அலைபாயும். அது மட்டுமல்ல, மனதில் ஏதோ ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும். பிறரின் உதவியை பெறுவதில் தாமதம் ஏற்படும். குருவின் அதிசார பயிற்சிக்கு பிறகு நெருக்கடியான நிலையெல்லாம் அகன்று நிம்மதி கிடைக்கப் போகுது. துலாம் புதன். புரட்டாசி 13ஆம் தேதி துளாராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் புதன். அவர் தொழில் ஸ்தானத்திற்கு வரும்பொழுது தொழில் வளம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். புதிய முயற்சிகளில் ஆர்வம் காட்டுவீங்க. பழைய பங்குதாரர்களை விலக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொள்ளலாமா என்று நீங்கள் சிந்தித்து கொண்டே இருப்பீங்க. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளும் அதுக்கு ஏற்ற விதம் சம்பள விகிதமும் கிடைக்கும். இடம் பூமி விற்பனையால் லாபம் உண்டு. ஆகாரத்தில் கட்டுப்பாடு செலுத்தி ஆரோக்கியத்தை சீராக வைத்து கொள்ள முயற்சி செய்வீங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் நேரம் இது. அடுத்தது கடகம் குரு. புரட்டாசி 22ஆம் தேதி கடகராசிக்கு குரு அதிசாரமாக போகிறாரு. அங்கு செல்லும் அவர் உச்சமும் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 3, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் குரு. அவர் உச்சம் பெற்று உங்கள் ராசியை பார்க்குறது ஒரு அற்புதமான நேரம்தான். 7.5 சனி நடந்தாலும் கூட குருவின் பார்வையாளர் நல்ல மாற்றம் இல்லம் தேடி வரப்போகுதுங்க. முயற்சிகளில் வெற்றி கிடைக்க குரு பகவானை வழிபடுறது நல்லது. சப்தமஸ்தானத்தில் குரு உச்சம் பெறதுனால கல்யாண வாய்ப்புகள்லாம் கைகூடும். கடமையை செவ்வன செய்து வெற்றிலாம் நீங்கள் பெற போகிறீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு தலைமை பதவி தானாக சேரும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டு. விலகி போன சொந்தங்கள்லாம் விரும்பி சேரப்போகுது. தொழில் சிறப்பாக அமோகமாக நடைபெற போகுது. என்ன இருந்தாலும் 7.5 சனி நடைபெறுவதால் திடீர் செலவுகளை சமாளிக்கக்கூடிய சூழல் உருவாகுங்க. அடுத்தது சனி வக்கரம். கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி இந்த மாதம் முழுவதும் வக்கர இயக்கத்திலே இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் தனஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் விளங்குறது தான் சனி பகவான். அவர் வக்கரம் பெறும் இந்த நேரத்தில் ஆரோக்கிய சீர்கேடுகள் அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள்லாம் எட்டி பார்க்கும். குடும்ப பிரச்சனை மீண்டும் தலை தூக்கலாம். கட்டிய வீடு பாதியில் நிற்கிதே என்று கவலைப்படுவீங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாது. பண தேவையெல்லாம் அதிகரிக்கும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கும் சூழ்நிலை ஏற்படுங்க. பொது வாழ்வில் இருக்கிறவங்களுக்கு திடீரென பொறுப்புகளில் மாற்றம் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு ஏற்றமும் இறக்கமும் கலந்த நிலை உருவாகும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு பணிபுரியும் இடத்துல பதற்றம் வேண்டாம். கலைஞர்களுக்கு அதிக முயற்சி தேவை. மாணவ மாணவிகளுக்கு மறதி அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். பயணங்களால் விரயம் உண்டு. இந்த மாதம் நரசிம்மர் வழிபாடு நன்மையை வழங்கும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் செப்டம்பர் 22, 23, 26, 27, அக்டோபர் 5, 6, 8, 9. மகிழ்ச்சி தரும் வண்ணம் ரோஸு.